சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஓஎம்ஆர் சாலையின் நுழைவு வாயிலாக கருதப்படும் மத்திய கைலாஷ் பகுதியில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மத்திய கைலாஷ் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கிண்டியிலிருந்து ஐஐடி மத்திய கைலாஷ் வழியாக ஓஎம்ஆர் சாலைக்கு செல்வதற்கான எல் வடிவ மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது. இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறையால் தொடங்கப்பட்டது. கட்டுமான பணிகள் 95%க்கும் மேல் நிறைவடைந்த நிலையில் தற்போது தெருவிளக்குகள் அமைக்கும் பணிகள் மற்றும் பாலத்தில் தார் பூசும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் கிண்டியிலிருந்து ஓஎம்ஆர் நோக்கிச் செல்லும் வாகனங்கள் மத்திய கைலாஷ் சிக்னலில் நிற்காமல் நேரடியாக பாலத்தின் வழியே கஸ்தூரிபாய் நகர் ரயில் நிலையம் அருகே இறங்கலாம். சர்தார் பட்டேல் சாலை மற்றும் ராஜீவ்காந்தி சாலைக்கான இணைப்பு பாலமாக கட்டப்பட்டுள்ள மத்திய கைலாஷ் பாலத்தால் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை பயண நேரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர். ஓஎம்ஆர் போகிறவங்க, டைட்டில் பார்க் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வருஷமாக கனவு. இவங்க வந்த ஆட்சியில் தான் மேக்சிமம் இந்தமாரி பாலம் உபயோகமாக கட்டியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டே இந்த பக்கம் வரந்து நல்லா இருக்கும்னு. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது இங்கே. அதுக்கு இது கட்டினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோட்டூர்புரம் போகிறதுக்கு, ஆழ்வார்பேட்டை எல்லாமே பக்கமாக இந்த பக்கம் போகிறதுக்கு அது நல்லா யூஸ். இந்த பிரிட்ஜு போட்டு நல்லா யூஸாக இருக்குது. இப்போ நானா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திறந்துடா ரொம்ப எதிர்பார்த்து இருக்கும். அதுதான் ஏன்னா ஹெவி டிராஃபிக்கே ரொம்ப நேரம் நிற்குது. காலையில் நிற்கும், ஈவினிங்லேயும் போகும்போது கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்காக தான் இருக்குது. கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் செய்தியாளர் அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.